வணக்கம், வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன், வெல்கம் டு நந்தினிஸ் வைப்ஸ், வெல்கம் டு எவ்ரி ஒன். வாழ்க வளமுடன் எது வேணாலும் சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்க விஷயம் என்னென்னா, நந்தினி அம்மாவோட கிச்சன் இனாகுரேஷனுக்காக என்னை கூப்பிட்ருக்கா. அதுவும் பால் காய்ச்சி ஒரு ஸ்வீட் பண்ணி மாயாக்கும் வாசினிக்கும் நேவேத்தியம் பண்ணுறதுல எனக்கு பெரும் பாக்கியம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிச்சன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிச்சனில், இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் வாசினியோட அனுகிரகத்தோட, நந்தினி அம்மாவோட ஆசையோடு நடக்க போகிற இந்த பால் காய்ச்சலுக்கு நீங்களும் வந்து கலந்துக்கிறீர்கள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாங்கோ பால் காய்ச்சலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல வந்து புது கிச்சனில் பால் காய்ச்சும் போது என் பாட்டி எப்போவுமே ஒரே விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாள், வெறும் பாலை எடுத்து சுருக்குன்னு காய்ச்சாத, ஏன்னா மாட்டோடைய மடியை வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, தூத்தம் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன், பார்த்தா ஜலம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதில் இந்த ஜலத்தை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா அதில் பால் விட்டு காய்ச்சினேன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு என் பாட்டி சொல்லுவாள். ஃபஸ்ட்டு டைம் பால் காய்ச்சும் போது தான். அப்புறம் போக போக உங்கள் சௌகரியம் வேணும்னா பண்ணிக்கலாம், வேணும்னா வச்சுடலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து அழகாக வந்து கோலம் போட்டு சூப்பராக வச்சுருக்கா. நல்ல வந்து கோலமே வந்து நல்லா கல் மாவுலாம் இல்லாமல் அரிசி மாவில் சுத்தமாக போட்டிருக்கா. ஸோ அதுவே நல்லா இருக்குது. அம்மா காய்ச்சி இல்லாமாம்மா, அடுப்பு மூட்டி இல்லாமாம்மா? டேஸ்டா. இந்த குலதெய்வம் வந்து பெருமாள் தாயார், அப்புறம் முக்குருணி பிள்ளையார் வேண்டிண்டு. என்னோட பேர் வந்து விக்னேஸ்வர நாராயண சர்மா. பிள்ளையாரும் இருக்கார், வெறும் பெருமாளும் இருக்கார். அதனால் வந்து ரெண்டாடி வேண்டிண்டாச்சு. இப்போ வந்து ஆரம்பிக்கிறேன். அழகாக வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம மேலே இந்த பாத்திரத்தை வைக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா தலை வரட்டும். தலை வந்ததுக்கப்புறமா வந்து பால் பேக்கெட்டை வந்து பிரித்து ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஒரு வீடியோவாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். இது ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவாக தெரியும். இதை மெமரியாக பார்க்குறவாளுக்கு கண்டிப்பாக ஒரு மெமரியாக இருக்கும். ஸோ அதனால் இதை நாங்கள் மெமரியாக தான் போஸ்ட் பண்ணுறோம், சரியா? அப்புறம் இந்த பால் பேக்கெட்டில் ஒரு இன்னொரு டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சது நான் திருப்பி சொல்லணும் இல்லையா? அப்போ தானே தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இந்த பேக்கெட்டை நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கே பாருங்க, அதாவது இந்த பிச்சு, இந்த பாகத்தை வந்து நம்ம வந்து பிச்சுத்தோம் அப்படின்னாலும் அந்த குட்டி விஷயங்கள்லாம் போய் பிளாஸ்டிக்கை வந்து ஒரு சொசைட்டியில் பிரச்சனையாகும். அந்த வாட்டர் லைன்லாம் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு தனி தலை வந்ததுக்கப்புறம் விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துடுது. இப்போ நம்ம வந்து பால் சேர்த்துட்டோம். ஷீரம் சேர்த்துண்டாச்சு நல்லா படிச்சுன்னு. இதை ஒட்டை அலம்பி விட்டுடுறேன், அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். போய் அலம்பின்னு வரேன். இப்போ வந்து விடுறேன், அவ்வளோதான். எப்போவுமே வந்து பால் பேக்கெட்டை வந்து அது தண்ணி போட்ட பாலாக இருந்தாலும் சரி, திக்கான பாலாக இருந்தாலும் சரி, தூத்தம் விட்டு வாஷ் பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத மாதிரி. ஸோ இப்போ வந்து பால் வந்து தண்ணி நம்ம சூடு பண்ணி போட்டோம்னா சீக்கிரமே தலை வந்து கொதிச்சிடும். அழகாக வந்து கிழக்கு பக்கம் பொங்கி வழிஞ்சதுக்கப்புறமா நம்ம அணைச்சிட்டு அந்த பாலை வந்து வாசனைக்கு நேவேத்தியம் பண்ணலாம். அதாவது போட்டு 2 நிமிஷம் தான் ஆடுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால் வந்து சூப்பராக கொதி வந்துடுது. நம்ம வந்து இது நல்லா முக்கால்வாசி மேலே வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம பொங்க விடுவோம். ஏன்னா நிறைய பால் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ துளியோண்டு பால் மட்டும் வெளியில் போட்டோம். பொங்கறது பொங்கலோ பொங்கல் கரெக்டாக விட்டுருக்கோம். கரெக்டாக ஒரு சொட்டு, அவ்வளோதான். ஜம்முன்னு ஆயிடுத்து. இப்போ வந்து பால் ஆயிடுத்து. இது அப்படியே சுட சுட சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணால் அப்புறம் சுவாமி நாக்கு பட்டு போயிடும். கொஞ்சம் நல்லா ஆற்றி நம்ம எப்படி குடிப்போமோ, குழந்தையோ இல்லையோ நல்லாவே ஆற்றி கொடுத்தோன்னு வச்சுக்கோ, நல்லா சாப்பிடுவோம். அவளுக்கு வந்து இன்றைக்கி நான் ஆற்றுலேருந்து குங்குமப்பூ கொண்டு வந்திருக்கேன். ஸோ குங்குமப்பூ போட்டு தேன் ஊற்றி, சர்க்கரையெல்லாம் வேண்டாம். சுவாமிக்கு எப்போவுமே அம்பாளுக்கு தேனும் குங்குமப்பூவும் ரொம்ப விசேஷம். துளியோன்னு பச்சை கற்பூரமும் ஏலக்காய் போட்டால் ரொம்ப நல்லது. இருக்கிறத போட்டு நல்லா வெளியிட்டு நம்ம ஆற்றி வாசனைக்கு வச்சுருவோம். அப்புறமா அவள் சாப்பிட்டுட்டு அவளுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருப்போம். அதுக்குள்ளே நம்ம வந்து அவளுக்கு தகுந்த சொஜ்ஜியை பண்ணி அவளுக்கு கொடுத்துடலாம். சொஜ்ஜிலையும் குங்குமப்பூ தான் போட போகிறேன். எனக்கு நல்லா குங்குமப்பூலே இன்றைக்கி நல்லா குளிப்பாட்டி விட்ருவோம் இன்றைக்கி அவளை அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். அதனால் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ஆயிடுத்து, காய்ச்சி சூப்பராக ஆகிடுத்து. வாசினி இவரை யோகமாயா தான் சிரிச்சுட்டே இருக்கா பாருங்க, அவ்வளோ அழகாக பிரத்யக்ஷமாக முகம் வந்து என்றைக்குமே நான் சிரிச்சுன்னு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே இருக்கா. அப்படியே பார்த்துட்டு, நீ என்ன அந்த பக்கம் பார்க்குற, நீ இந்த பக்கம் பாரு, பாலை பாரு. கரெக்டு, இப்போ தான் கரெக்டாக இருக்க. எப்போவுமே குழந்தைகளுக்கு வந்து ஆற்றி தான் கொடுக்கணும். அதே மாதிரி வாசனிக்கும் ஆற்றி தான் கொடுக்கணும், மாயாக்கும் ஆற்றி தான் கொடுக்கணும், சரியா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தேன் விட்டுக்கிறேன். நான் நல்லா உண்டுன்னு ஊற்றிக்கலாம். ஏன்னா அவள் குடிச்சதுக்கப்புறம் மிச்சம் நம்ம தான் குடிக்க போகிறோம். அதனால் நல்லா உண்டுன்னு ஊற்றின்றது நல்லது. அதில் நான் குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன். நான்
இந்த தேனில் குங்குமப்பூ போட்டு இந்த சூடாக பாலில் ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். இப்படி வரேன் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஆங்கிள் கரெக்டாக இருக்கும். ஆகிடுதா? இப்போ நம்ம வந்து நன்னா ஆற்றிடுவோம். நம்ம எனக்கே இந்த வெள்ளியை தொட முடியலையே, அவள் எப்படி பிடிச்சி குடிப்போம்? இந்த வெள்ளி, வெங்காயம், பித்தளை இதெல்லாம் வந்து அப்படியே கொதிக்கும் கொதிக்கும். அது எவ்வளோ கனமாக நம்ம வச்சுருந்தாலும் அது கொதிக்கிறது, அதோட ப்ராப்பர்ட்டி வந்து கொதிக்கிறது தான். ஸோ அதனால் அதோடய வேலையை அது கரெக்டாக பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ பால், அது சொல்லுவாளே குங்குமப்பூ போட்ட கற்கண்ட பாலை அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி குங்குமப்பூ போட்டு கற்கண்டு மாதிரி திதிக்கிற பால் வந்து அம்பாளுக்கு ரெடி ஆகிடுது. இதை நல்லா ஆற்றிட்டேன் நான். இன்னும் ஒரு 2 வாட்டி கூட ஆற்றினோன்னா நல்லா நுரைச்சி வந்துடும். வாயில் வந்து குடித்ததுக்கப்புறம் மீசை மாதிரி இது ஃபுல்லாக அவளுக்கு இதுவாக இருக்கும். அதை பார்க்குறதே தனி சுகமாக இருக்கும். அதாவது எங்கே அவள் வந்து குடிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடுவேன். அது கிடையாது. அதாவது நாங்கள் அந்த மாதிரி கற்பனை பண்ணிப்போம். குடிக்கிற மாதிரி அவள் குடிச்சிருந்தா அப்படியே வாயெல்லாம் நுரையாற மாதிரி அது ஒரு கற்பனை. அதை பார்த்து நாங்கள் ரசிப்போம். அது வந்து ஒரு தனி பக்தி, அதாவது ரசன பக்தின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ரெடி ஆகிடுது, அதை போய் கொடுத்துடலாமா? அங்கே சரி. என் தங்கைக்கு ரொம்ப நேரம் பஸ்ட்டு இருக்கு. காத்தாலேன்னு ஒன்றுமே சாப்பிடாமல் உட்காந்துருக்கு. அலங்காரம் மட்டும் பண்ணிட்டு முதல்ல போய் பாலை கொடுத்துருவோம். வாங்கோ. என் தங்கையை பாருங்கோ, அப்படியே அங்கேயே பாருங்க. அவளை ஜோராக அலங்காரம் பண்ணிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டுருக்கா. முக்குரணி பிள்ளையாரும் அப்படியே ஜம்முன்னு உட்காந்துட்டுருக்கார் பக்கத்துலேயே, அழகாக வந்து ஸ்ரீசக்கரம் மேருவோட. சரி, நீ ரொம்ப நேரமாக பால் கேட்டுட்டு இருந்தா, இருந்தால் உனக்கு இன்னொரு ஆற்றுறேன். அப்போ தான் வாயில் நிறையா இருக்கும். இப்போ நல்லா செவந்துடுது குங்குமப்பூ. சரி, நான் டவராவோட வைக்கிறேன், ஆற்றி குடிச்சிக்கோ. சரியா? நீ குடிச்சுட்டே இரு. உன் மடப்பள்ளியில் தான் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அதான் என்ன மடப்பள்ளின்னா, வாசினிக்கு ஒரு மடப்பள்ளி இருக்குது. வாசினியின் மடப்பள்ளின்னு சொல்லி டிவைன் கிச்சன் சொல்லுவோம். அதில் தான் அவளுக்கு பிடிச்ச சொஜ்ஜி பண்ண போகிறேன். ஸோ சொஜ்ஜி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேலையை பார்ப்போம். ஓகேவா? நான் பண்ணிட்டு வரேன். பாலை முதல்ல குடி. பால் வச்சாச்சு வாசினிக்கு. அவள் பால் நல்லா குடிச்சுட்டு இருக்கட்டும். அவள் குடிச்சுட்டு அவள் ஜகத்தே ஆள்ற ஈஸ்வரியாச்சே, கடம்ப வனவாசினி. அதனால் அவளுக்கு இந்த பாலெலாம் பத்தாது. அவளுக்கு வந்து கேசரியும் பண்ணணும். அதனால் அதுக்குள்ளே அவளுடைய சமயக்கட்டுக்கு வந்து பூந்துட்டேன் நான். ஏன்னா அவளோட அசிஸ்டண்ட் மாயா வந்து உட்காந்துட்டுருக்கா. அவள் பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா அவள் பார்த்து அவளுக்கு எல்லா தகவலும் அவங்க கொடுத்துருவா. அவள் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சுட்டுருக்கா அவளுக்குள்ளே. என்ன டிரான்ஸ்மிட்டர்னால், நம்மலாம் ஒருத்தக்கிட்ட போய் 100 போய் நம்ம தான் சொல்லணும். இவெல்லாம் வந்து நினச்சாலே அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே போய் சேர்ந்துடும். அதான் டிரான்ஸ்மிட்டர். அவள் அதாவது அந்த டிரான்ஸ்மிட்டர் இங்கே உட்கார வச்சுருக்கேன். அவள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிடுவா இன்ஃபர்மேஷன்ஸை. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ரவா கேசரி. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் வாசினிக்கு பண்ணுற ரவா கேசரின்றதுனால அன்பு, டிவோஷன், பக்தி எல்லாமே இருக்கிறதுனால அது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக தான் இருக்க போகிறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு வந்து ரவா எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு ரவா எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி 2 கப்பு அளவுக்கு வந்து சக்கரை எடுத்துட்டுருக்கேன். முந்திரி திராட்சையெல்லாம் எந்த தட்டில் கொட்டணுமோ அதுலேயே அப்படியே எடுத்து வச்சுட்டுருக்கேன். பால் வந்து ஒரு 1/2 கிளாஸ் பாலில் வந்து குங்குமப்பூ வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி எடுத்தது, நல்லா கலரை வந்து வந்துடுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெய் எப்பவும் போல் நம்ம வந்து பசு நெய் எடுத்து வச்சுருக்கேன். சரியா? இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை போட்டு நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்து வந்துடுறேன். அதுக்கப்புறமா அதே நெய்யில் வந்து 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய்யை ஊற்றிட்டு நல்லா ரவையை நல்லா பட்டுப்பாவாடை கணக்குக்கு சேஃபாக வறுத்துடணும். வறுத்துட்டு பொங்க ஜலத்தை ஊற்றிடணும். 1க்கு 2 பங்கு ஜலத்தை ஊற்றி இந்த விஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஸ்க்கு கரண்டி, இந்த விஸ்க்கு கரண்டியில் நீங்கள் விஸ்க் பண்ணலாம், கட்டியே விழாது. சரியா? டக்குன்னு பண்ணிட்டோன்னா அப்புறம் நான் நல்ல ரவா உள்ளூர், அதாவது மேலே வெந்திருக்கணும், உள்ளூர ஒரு கருக்குன்னு இருக்கணும். அதுதான் பதம். அந்த பதத்தில் ஜீனியும் போட்டு திடீர்னு ஒரு கலக்கி நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வறுத்த முந்திரி அப்படியும் போட்டு பாலையும் ஊற்றி எல்லாம் 10 நிமிஷமாக கொதிச்சுருந்தா அப்படியே தக்கன்னு மின்னும். அப்படியே பார்க்குறதுக்கு நம்மளுடைய சூப்பரான சொஜ்ஜி ரெடி ஆகிடும். அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கு பண்ணலாமா? வாங்க. இந்த பாத்திரத்தெலாம் கொதிக்க விட போகிறேன். சரியா? முதல்ல வந்து ஜலத்தை அளந்துக்கிறேன். நான் வந்து 1க்கு 2ன்னு சொன்னேன் இல்லையா, அது அடுப்பில் காய எடுத்துக்கொள்ளே அது கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் நம்ம வந்து 2 கால் விட்டுட்டோன்னா அந்த 1/4 பங்கு காஞ்சிடுத்துனா பாக்கி வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ என் பாட்டியோட சமையல் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பேரனா வச்சாச்சு. ஸோ இதை நம்ம வச்சுடலாம். இதை நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைப்போம். ஏன்னா நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுக்கணும், ரவா வறுக்கணும். அது வரைக்கும் தண்ணி சுட்டுன்னு இருக்கும். அதான் அந்த 1/4 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். கரெக்டாக இருக்கும். உள்ளூர் தண்ணி சுட்டுதுன்னா ரவா சீக்கிரமாக வெந்துடும். அதனால சிம்மில் வச்சுருக்கேன். அது ஆயிண்டே இருக்கட்டும். சரி, இப்போ இல்பச்சட்டி போட்டுருவோமா நம்ம? ஓகே, இப்போ நம்ம வந்து போட்டுடலாம். நம்ம தண்ணியெல்லாம் ஒட்ட காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நெய் விட்டுக்கலாம். நம்ம அதில் சட்டி நல்லா சூடாக எடுத்து இதில் நான் வந்து
ஒரே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி நெய் விட்டுக்கிறேன். கெட்டி நெய் போட்டீங்கன்னா 2.5 ஸ்பூன் அளவுக்கு உருக்க நெய் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நல்லா அது வந்து உருகி வரட்டும். இப்போ பார்த்தேன்னா நமக்கு வந்து நெய் வந்து ஓரளவுக்கு நல்லா உருகிடுத்து, நெய்யும் உருகிடுத்து, நானும் வேர்த்து ஒழுகிறது அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரே சூடாக இருக்குது, சென்னை கிளைமேட்டும் அப்படி இருக்குது. சரி, இப்போ பார்த்தேன்னா நம்மளுக்கு முந்திரி பருப்பு இருக்குது, நம்ம அதை போட்டுடலாம். நம்ம முந்திரி பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நெய் பத்த காஞ்சதுக்கப்புறம் இங்கே போட்டேன்னா சீக்கிரமாக செவந்துடும். அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து பச்சையாக இருக்கும், மேலே கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி மீடியமாக சூடு இருக்கும்போது இங்கே போட்டேன்னா நல்லா ஆகிடும். ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. உங்களுக்கு நல்லா அதாவது மேலாப்போ லேசாக செவந்துருக்கு, உள்ளுக்குள்ளே நல்லா வாசனை வந்துடுது. இதுக்கு மேலே விட்டுலாம் ரொம்ப செவந்து போயிடும். ஸோ இந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், இதில் திராட்சையை சேர்த்துட்டுலாம். நம்ம திராட்சையை சேர்த்துக்கிறேன். உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லுவீங்க நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சில பேர் அண்டிப்பருப்புன்னு சொல்லுவாள் முந்திரி பருப்புக்கு. அதுமாரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்குது. திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பலூன் ஆகணும். இது வந்து இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ பலூன் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். இதுவும் இப்போ செவக்கும், இதுவும் பலூன் ஆகும். கரெக்டாக இருக்கும் பதம், உங்களுக்கு வந்து அணைக்கிறதுக்கு பதமாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? இப்போ நம்ம வந்து இதை பண்ணிக்கிறோம். நம்ம மணி அடிக்கிறது பாருங்கள் கரெக்டாக, ஃபோன் நோட்டிஃபிகேஷன் ரூபத்தில். சரி, நீங்கள் ரொம்ப சவக்க விட்டுட்டு எடுத்தீங்கன்னா மேலே ரொம்ப சேஃபாக போயிடும். இப்போ பாருங்க பலூன் கரெக்டாக இருக்க பலூனை எடுத்து இப்போ பாருங்க நான் ஒட்டை வடித்து எடுத்துருவேன். நான் இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது பாருங்க, நெய் அப்படியே இருக்குது பாருங்க எதில். அதனால கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. சரியா? இப்போ நம்ம வந்து இதில் ரவையை சேர்த்துட்டுலாம். நம்ம இப்போ நான் வந்து இதில் 1 கிளாஸ் ரவை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் அதை சேர்த்துன்றேன். ரவையை வந்து நல்ல நெய்யில் வந்து என்ன பண்ணணும், பொரிக்கணும். நம்ம வறுக்கப்படாது, நெய்யில் பொரிக்கணும். ஸோ இந்த நெய்யே வந்து போதுமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நெய் இப்போ சேர்க்க வேண்டாம். அப்புறமா சக்கரை போடுறதுக்கப்புறம் நெய் உள்வாங்கும், அப்போ நம்ம போட்டுக்கலாம். சரியா? நல்லா வறுத்து வட்டுறோம் பார்ப்போம். கட்டு இப்போ பார்த்தா நம்மளுக்கு அந்த ரவை வந்து நல்லா சேஃபாக எடுத்து ஒரு கிட்டத்தட்ட நல்ல ஒரு பொன் சிவப்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு எடுக்க பாருங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு போதும். இப்போ நான் வந்து நல்லா ஒட்டை தட்டிடுறேன் நான். சரியா? என் பாட்டி தட்டினேன் கோவம் வந்துடும், பட் எனக்கு வேறு வழி இல்லை, இப்போ தட்டி தான் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தூத்தம். பார்த்தா ஜலம் நல்லா தலை வந்துடுத்து, தண்ணி எடுத்துக்கிறேன் நான். இந்த வந்து 2 கிளாஸ் தண்ணியை சொன்னேன்னா இந்த 1/4 கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும்னு. இப்போ பாருங்க, ஜலத்தை வந்து கொதிக்க விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஊற்றும் போது கையில் வந்து பத்த எரியும், கொஞ்சம் சூடு வரும். தள்ளிக்கோங்க, அப்புறம் தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் தள்ளிக்கோங்க, ஊற்றுங்க, தண்ணிக்கோங்க, ஊற்றுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பார்த்துட்டு ஊற்றினா போதும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேனாலே நல்லா வந்துடும். எப்படி சூப்பராக வந்துடும். இப்போ ஜலத்தை பாக்கி தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதான். இதில் நீ இப்போ நான் அடுப்பை பாருங்கள் சிம்மில் வச்சுருக்கேன், ஏன்னா ஹையில் வைக்கப்படாது. நேரத்தை நம்ம ஹையில் வச்சோம் அப்படின்னா கையும் கொதிக்கும், சுட்டுடும் நம்மளுக்கு சீக்கிரமாக. 2 மினிட்ஸ் நல்லா இது அப்படியே இந்த மாதிரி கலந்து விட்டேனாலே உங்களுக்கு சூப்பராகிடும். இந்த மாதிரி பிஸ்கு போட்டு கலந்தேன்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த கட்டியே விழாது. இந்த குட்டி கட்டி விழுறது பாருங்கள். அது ஏன் தெரியுமா? ரவை சரியாக வறுக்கலைன்னா கட்டி விழும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி ஒரு சொட்டு கூட விழாது. அப்படியே பாருங்கள் ஒட்டிக்காமல் வருது பாருங்கள் பாத்திரத்துலேருந்து. துளியுன்னா நான் நெய் விட்டுருக்கேன், ரொம்பவும் நெய் நான் விடலை. இப்போ பாருங்க, நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்க. மேலாப்பில் வெந்திருக்கு, உள்ளுக்குள்ளே ஒரு நெருக்கு இருக்குது, ஒரு கருக்கு இருக்குது பாருங்க. அது ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே இருந்ததுன்னா நமக்கு ஜீனியை போட்டு கலந்தோன்னா சூப்பராகிடும். இப்போ நம்மளுடைய ஸ்பேச்சுலாவே யூஸ் பண்ணிக்கலாம், கரண்டி. நம்மளுக்கு பாருங்க இப்படி பார்க்கவே இப்போ சொஜ்ஜி ரெடியான மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் இந்த ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம அணைச்சிடலாம் நம்ம. சரியா? ஓகே, நல்லா வெந்துடுது பார்க்கவே. ஓகே, ஆயிடுத்த போதும். இப்போ பாருங்க சூப்பராக ஆகிடுத்து. நான் வந்து இப்போ ஜீனி போடுறேன். நான் 1க்கு 2 பங்கு ஜீனி கரெக்டாக இருக்கும். ஏன்டா கட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்கோ, அது வெந்நீர் படமும் பட்டுருது, அதனால் அது அப்படி இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதையும் போட்டு நல்லா கலக்க போகிறோம். இதை ஊற்றும் போதே இந்த பால் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பால் குங்குமப்பூ போட்ட கற்கண்ட பால் அது ரெடியாக எடுத்து இதை நம்ம கொஞ்சம் விட்டுருலாம் நம்ம. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் கலர் கொடுக்கறதுக்கு. நம்ம வந்து இதில் வேணும்னா கலர் பொடி சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ஹெல்த்தியாக பண்ணணுன்றதுக்காக எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் மாதிரி கலர்ஸ்லாம் சேர்க்கலை. வாசனைக்கு வந்து கலர்லாம் போடுறத விட அன்பு தான் பார்ப்பேன். அன்பு கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஏற்றுப்போம். வாசனைக்கு வந்து அன்பு தான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும். பக்தி ரொம்ப முக்கியம். பக்தி கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். அவள் தான் வாசினி. ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து தோசைமா பதத்துக்கு இருக்கா, 2 நிமிஷம் கழித்து பாருங்க, அப்படியே சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த பதத்துக்கு வந்துடும்.
சரியா? ஆகட்டும், பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை போட்டு தோசை மாவு வறுத்து கையிருக்கா. இப்போ நான் வந்து இதில் வறுத்த முந்திரி பருப்பு பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக நேரம் பாருங்க, பொன்னிறமாக கரெக்டாக இருக்குது பாருங்க நேரம். இந்த நேரத்தில் நான் வந்து இந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் நான் அதை சேர்த்துன்றேன். நான் இதோட சேர்ந்து இது கொதிக்கட்டும். இது கொதிச்சுட்டே இருக்கும் போது என் பாட்டி சொல்கிற ஒரு டிப்ஸை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. என் பாட்டி என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி கெஸ்ட்டு வந்துடுவா திடீர்னு. எங்கள் ஆற்றுலலாம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி 14-15 பேர் கண்டிப்பாக ஆற்றுல எப்போவுமே இருந்தே இருப்பாள். அந்த மாதிரி டைமில் வந்து கெஸ்ட்டு வருவாள், பேசிகிட்டே இருப்பா. ஒரு சின்ன கிண்ணம், இத்தினோண்டு கிண்ணம் எடுப்பா, ரவா போடுவா, 2 ஜீனியும் போடுவா, பூவை போடுவா, பாலை ஊற்றுவா, கொஞ்சம் களைப்பொடியும் போடுவா, கிடுக்கிடுன்னு கலந்து அப்படியே சுட கப்பில் வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு பரிமாறுவா. அது என்னென்னா அவளுக்கு வந்து அந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் நிறைய பேருக்கு சமைச்சு அந்த அனுபவம் அவளுக்கு வந்து அது அப்படியே வந்துடுது. அவளை பார்த்து நான் வளர்ந்தனால எனக்கு அது அப்படியே வந்துடுது. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் குழந்தைகள் வந்து நம்ம சொல்லி கொடுத்து தான் ஒரு விஷயம் பண்ணணுன்றது இல்லை, நம்ம பார்த்தாலே வந்துடும். நான் பார்த்தேன்ல, முதல்ல 1.5 ஸ்பூன் போட்டேன் நான் நெய். இப்போ வரைக்கும் நான் நெய் சேர்க்கவே இல்லை. இப்போ பாருங்க, இப்போ நெய் வந்து எனக்கு குடுன்னு இப்போ கேசரியே கேட்குறது. எனக்கு கொஞ்சம் நெய் கொடுத்தா நல்லா இருக்கும்னு வேறு அங்கேயும் பார்த்துட்டு இருக்கா யோகாவும். மாயா வந்து சொல்கிறா எனக்கு கொஞ்சம் நெய் ஊற்றுன்னு. ஸோ நான் அதனால் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இதுவும் போதும். அப்புறமா வேணும்னா கடைசியாக இறக்கும் போது வேணால் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போவே முக்கால்வாசி வந்து நல்லா கொதித்து கெட்டியாகிடுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடும் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சூப்பராக கெட்டியாகிடுது. இந்த பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் கூட வந்துடுது பாருங்க. இப்போ தான் நான் நெய்யே சேர்க்க போகிறேன். நம்ம முன்னாடியே நெய் சேர்க்கலை, முன்னாடியே முந்திரி பருப்பு வறுத்த நெய்யிலே இத்தனை நேரம் கதை ஓடிடுது. இப்போ நான் 1 2 அவ்வளோதான். சரியா? 2 தான். ஏன்னா நம்ம நல்லா வறுத்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம், அவ்வளோதான். இந்த சூட்லேயே இது கரெக்டாக ஆகிடும் பாருங்க. அல்வா மாதிரி கை ஒழுக நெய் ஒழுக பொங்கல் சொல்லுவோம், அந்த மாதிரி இப்போ நம்ம சொஜ்ஜியும் சூப்பராக அல்வா மாதிரி ஜம்முன்னு ரெடி ஆகிடுது பாருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமாம், ஏன்னா அவள் தானே சமைக்கிறா. ஆக்சுவலி அவள் மீனாட்சி ஆயக்கலைகள் 64 சமையல் கலையிலையுமே ரொம்ப சூப்பர். ஆமாம், மீனாட்சிக்கு நெய்னா ரொம்ப பிடிக்கும். நான் நெய் கொஞ்சம் விட்டுருக்கேன் அவளுக்கு. சரியா? அவள் சாப்பிட்றதுக்கு வேண்டி. இப்போ நான் அவளோட பிளேட்லேயே வைக்கிறேன். நல்லா சாப்பிடட்டும். கை ஒழுகணும், நெய்யும் சேர்ந்து ஒழுகணும். புரியுறதா மாயா? சொல்லிவிடு வாசினிட்டேன். சரி பாருங்கோ, கேசரி பிரமாதமாக ரெடி ஆகிடுது, சொஜ்ஜி பிரமாதமாக ரெடி ஆகிடுது. அந்த 1 ஸ்பூன் நெய் நம்ம போட்டனால பாத்திரத்தை தடன்னு இருக்குது பாருங்கோ. இதுக்கு மேலே நான் தொட்டால் என் கை பழுத்துரும். நான் இங்கே வச்சு விட்றேன். கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுது. ரெடி பண்ணது வாசினி தான். நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான். அவள் தான் எனக்குள்ளே பூந்து அவளுடைய 64 ஆயிரக்கலை 64ம் தெரிஞ்சவளாச்சு. அதில் தெரிஞ்ச சூப்பரான குக்கிங்கை வந்து ஒரு துளியோண்டு ஒரு சின்ன பிட்டை வந்து என் தலையில் போட்டிருக்கான் நான் பிறக்கும் போது. அதனால் என் சமையல் இப்போ ஒரு தூரம் ஓடுறது. அதனால அவளுக்கு தான் அது காரணம். ஸோ அவள் சொல்லிக் கொடுத்ததை நான் அவளுக்கே திருப்பி கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் இந்த கேசரி. அதுக்கு சாட்சி தான் வந்து மாயா. நான் சமைச்சதுக்கு சாட்சி மாயா. சரியா? ஆச்சு. இப்போ நான் அவளுக்கு போய் கொடுக்க போகிறேன். அது ரொம்ப சொல்கிறது, நாக்கு பழுத்துரும். கொஞ்சம் ஆற வச்சுட்டு அவளுக்கு நான் கொடுத்துட்டு அப்புறமா நம்மளும் சாப்பிட்லாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாசினி என்ஜாய் பண்ணுறதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வரப்போட வீடியோஸை பாருங்க. மறக்காமல் 28/4/2026 வாசினியோட கல்யாணம் இருக்குது. யாருக்கு? கடம்பவன சுந்தரருக்கும் கடம்பவன வாசினிக்கும் இருக்குது. 25ஆம் தேதி பிள்ளையார் பூஜை சிறப்பாக நடக்க இருக்குது. 26ஆம் தேதி தான் பட்டாபிஷேகம் போகிறது அவளுக்கு. பட்டாபிஷேகத்தில் வந்து தலையில் வந்து கட்டிண்டு அவள் என்ன பண்ண போகிறா, உலகத்தையே ஆள்றதை போய் கான்குயர் பண்ணுறதுக்கு கிளம்புறா. அதுதான் நெக்ஸ்ட் டேட் திக்விஜயம். திக்விஜயத்துக்கு மொத்தமாக கான்குயர் பண்ணுறா. அதாவது அது வந்து 27ஆம் தேதி திக்விஜயம். 28ஆம் தேதி வந்து கல்யாணம் போகிறது கிருஷ்ணசாமி கல்யாண மண்டபத்தில். நம்ம எப்படி நம்ம ஆற்றுல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பண்ணுவோம், பச்சைப்படி சுற்றி போடுவோம், அதையுமே சுற்றி போட்டு சீர் கொண்டு வந்து கல்யாணம் ஜோராக பண்ண போகிறோம். அதெல்லாமே உங்களுக்கு வந்து நந்தினி வைப்ஸோட சேனலில் அப்டேட் வந்துட்டே இருக்கும். லைவாகவும் வரும். கண்டிப்பாக பாருங்க. 28ஆம் தேதி ராத்திரி தான் நம்மளுக்கு பள்ளி அறை இருக்குது. அடுத்த நாள் விதையாட்டி இருக்குது. 30ஆம் தேதி பௌர்ணமி பூஜை இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 5 நாளுமே வந்து வர முடிஞ்சவா கண்டிப்பாக நந்தினி ஆற்றுக்கு நிர்விக்ன லட்சுமி இல்லத்துக்கும் வந்து பாருங்க. முடியாத வாழ்க்கை யூடியூப் இருக்கவே இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக வந்து பகவான் அருளை வந்து பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்றேன். பகவானோட கடம்பவன சுந்தரரும் கடம்பவன வாசினியோடைய அருளும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து மென்மேலும் வளர்ந்து எல்லாம் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம் அனைத்து உங்களுக்கு வந்து அம்பாள் உங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பிரார்த்தனையாக வச்சுக்கிறேன் இந்த வீடியோ மூலியமாக. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சுமங்கலி பெண்கள், கல்யாணம் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக வாங்கோ. உங்களுடைய என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ கண்டிப்பாக செலுத்துங்கோ. பகவான் வந்து கண்டிப்பாக வாசினி கேட்டு அதை பண்ணி கொடுப்பா உங்களுக்கு. அது 100% கேரண்டி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அன்றைக்கி மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கல்யாணம் பண்ணும்போது தாலியை வந்து பெண்கள், சுமங்கலி பெண்கள், கல்யாணமான பெண்கள் வந்து தாலியை வந்து கட்டிப்பா. அதாவது அம்பாளுக்கு தாலியாக கட்டும் போது நம்மளுக்கு அந்த ஒரு சரடு கையில் கொடுத்துருவா. அந்த அக்ஷதை தூவி அந்த
ஆசீர்வதிக்கப்பட்ட தாலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆசீர்வதிக்கப்பட்ட சரடு கையில் கொடுக்கப்படும். அந்த அக்ஷயை நம்ம தலையில் சொந்தமாக நம்மளே தூவிண்டு, சுவாமி தலையில் தூவாமல் நம்ம தலையில் தூவிண்டு அந்த அனுகிரகத்தை நம்ம பெற்றுண்டு அந்த தாலியை எடுத்து கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு செயல். அது நடக்க இருக்குது 28 அன்னைக்கு கிருஷ்ணசுவாமி கல்யாண மண்டபம் டி நகர் சவுத் போக் ரோட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அம்மா வந்து வீடியோவில் கொடுத்துட்டே இருப்பா. சென்னையில் இருக்கிறவா வெளியே இருக்கிறவா கண்டிப்பாக மீனாட்சி கல்யாணத்துக்கு வந்து அந்த அருளை பெற வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் என்று மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். அர்க்யம் சமர்ப்பயாமி. எல்லாரும் ஒத்திக்கோங்க. எல்லாருக்கும் வாசினியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். எல்லா பிரார்த்தனையும் அவள் பண்ணி தருவோம். அவள்கிட்ட வேணின்றன்னா போதும், நடத்தி கொடுத்துருவோம்.